இலக்கணமாய் இருந்தவர் நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்கள் 35வது ஆண்டு நினைவு நாள். இங்கே நாம் அவரை வணங்கி பூஜை செய்து இந்த தங்கவயலுக்கும் நம்முடைய இந்திய நாட்டிற்கும் சக்தியையும் ஒற்றுமையையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே நம்முடைய இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய பிளாக் பிரசிடென்ட் முதலைமுத்து அவர்களே, கேபிசிசி மெம்பர் சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கத்துக்குரிய காங்கிரஸ் தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை முதல்ல நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். சார், உங்கள் அனைவருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இன்று ராஜீவ்காந்தி இறந்து 34 ஆண்டுகள் ஆகுகின்றன. அந்த அன்பு தலைவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த பொழுது இந்த நாட்டிற்கு பலவிதமான நல்லதை அவர் செய்திருக்கின்றார். பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்தது அவராகும். முதல்லெல்லாம் பணமெல்லாம் முனிசிபாலிட்டிக்கோ கார்பரேஷனுக்கோ போல, ஆனால் பஞ்சாயத்து ராஜ் ஏற்பட்ட பின்னால் அந்த பணமெல்லாம் முனிசிபாலிட்டிக்கும் கார்பரேஷனுக்கும் மற்ற முக்கியமான இடங்களுக்கும் அது சென்று அது மக்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பஞ்சாயத்து ராஜ் அவர் ஏற்படுத்தினார். அடுத்தாற் போன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், கம்ப்யூட்டர் நமது நாட்டில் அப்பொழுது அதிகமாக இல்லை. ஆனால் ராஜீவ்காந்தி வந்த பின்னால் கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதிகமான அப்போசிஷன் வந்தது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்த பின்னால் வேலை வாய்ப்பு குறைக்கப்படும், வேலை வாய்ப்பு இல்லாமலே போய்டும் சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயும் சரி வெளியிலையும் சரி அதிகமாக அப்ஜெக்ஷன் செய்தாங்க. ஆனால் ராஜீவ் காந்தி இவையெல்லாம் தலையில் போட்டுக்கொள்ளாமல், கம்ப்யூட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கண்ட்ரி and many educated people will come up and our country will flourish like anything like that he was thinking. நாடு வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், என்ன செய்யும், என்ன பண்ணும் என்றதுக்காக எல்லாம் யோசனை பண்ணி தான் அந்த கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி அவர் கம்ப்யூட்டர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இன்று உலகம் வாய்ந்த ஃபேமஸ் அது கம்ப்யூட்டர் அதிகமான ஒரு நல்ல நிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா, கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணது ராஜீவ்காந்தி. இந்த உலகத்திலேயே கம்ப்யூட்டரில் நமது நாடு முன்னிலையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ராகுல் காந்தி இறந்தது, நம்ம விட்டு போனது, இது ஒரு பெரிய லாஸ் ஆகும் நமக்கு. ராஜீவ்காந்தி இறந்தது ஒரு பெரிய இழப்பாகும். அதனால் அவர் இன்று இருந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற சில பார்ட்டிகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குதோ அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். நமது பார்ட்டி அதிகமான ஃப்ளோரிஷாக இருந்திருக்குன்றதை நான் தெரியப்படுத்துகிறேன். மற்றும் அவர் செய்தது நாட்டிற்கு அதிகமான நல்லதை செய்திருக்கின்றார். ராஜீவ்காந்தி அவர் மட்டுமல்லாமல் அவருடைய தாயார் இந்திரா காந்தியும் இந்த நாட்டிற்காக உயிர் கொடுத்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். அதனால் இன்று இறந்த அவருடைய ஆத்மாவுக்கு
காங்கிரஸ் கட்சியான நாமும் இந்த இந்தியா நாடும் அவருக்கு அதிகமான நன்றியையும் அவருக்கு வணக்கத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி எனது சிறிய ஒரு ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಹೊಂದಿಸ್ತಾ ಈ ದಿನ ನಮ್ಮ ಮುಂದೆ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾದ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರ 34ನೇ ವರ್ಷ ಪುಣ್ಯತಿಥಿಯನ್ನು ನಾವು ಈ ದಿನ ಇಲ್ಲಿ ನಾವು KGF ಅಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ವತಿಯಿಂದ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ವತಿಯಿಂದ ಪಕ್ಷದ ಮುಖಂಡರಿಂದ ನಾವು ಈ ಆಚರಣೆಯನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಸುಮಾರು ಇದಿದೆ. ಅವರು ಮಾಡಿರೋ ಕಾರ್ಯಗಳು ಅವ್ರು ಮಾಡಿರೋ ಕೆಲಸಗಳು ಇವತ್ತಿಗೂ ಅದನ್ನೇ ಮುಂದುವರ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೊರತು ಹೊಸದಾಗಿ ಏನು ಮಾಡಿಲ್ಲ. ಅಂದಿನ ಅವರು ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಟೆಕ್ನಾಲಜಿ ತಂದಾಗ ಇಲ್ಲ ಇದು ಎಲ್ರಿಗೂ ಕೆಲಸ ಸಿಗೋದಿಲ್ಲ, ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ವಿರೋಧ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ರು. ಆದರೆ ಈ ದಿನ ಅವರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಡಿಜಿಟಲ್ ಇಂಡಿಯಾ, ಕಂಪ್ಯೂಟರೈಸ್ಡ್ ಇದು ಅಂತ ಅವರೇ ಬಂದು ಅದನ್ನು ಇದಾಗಿ ಪ್ರಣಾಳಿಕೆಯಾಗಿ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರು ನಾವೇ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಒಂದು ಹೊರಟಿದ್ದಾರೆ. ಆದರೆ 35 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೇ ನಮ್ಮ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾಗಿದ್ದಾಗ ಇದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದರು. ಇನ್ನೂ ಅನೇಕ ಈ ಪಂಚಾಯತ್ ರಾಜ್, ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷ ಹೇಳಿದಾಗೆ ಪಂಚಾಯತ್ ರಾಜು, 18 ವರ್ಷ ಯುವತಿಯರಿಗೆ ಓಟಿನ ಹಕ್ಕು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಈ ದೇಶವನ್ನು ತುಂಬ ಇದರಿಂದ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಈ ದಿನ ಅವರನ್ನು ನಾವು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಅವರ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಸಿಗಲಿ ಅಂತ ನಾವು ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஜெய் ஹிந்த். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நிறுவன நாளை முன்னிட்டு இங்கே KGF சிட்டி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இங்கே மிக சிறப்பாக நினைவு நாளை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு நாளிலே தங்கவேல் மக்களுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு KGF தங்கவேலில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் என்னென்ன செய்தார், சிறந்த சாதனைகள் என்பதை இப்போது நம்முடைய காங்கிரஸ் கட்சியை தலைவர்கள் இங்கே உங்களிடம் எடுத்து வைத்தார்கள். அவர் இளமை பருவத்திலேயே பிரைம் மினிஸ்டர் ஆனவர். அதே நேரத்தில் அவருடைய அந்த இளமையில் அவர் 40 வயசுலேயே பிரைம் மினிஸ்டர் ஆனதுனால தான் அவர் இளைஞர்களுக்கு ஓட்டு கொடுத்தாரு. முதலெல்லாம் 21 வயசுக்கு மேலே தான் ஓட்டு. ஆனால் ராஜீவ்காந்தி வந்த பிறகு 18 வயசுக்காரருக்கு ஓட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ நம்முடைய பெரியவர்கள் சொன்ன மாதிரி வில்லேஜ் டைரெக்டாக அமௌண்ட் அவங்களுக்கு போவோம் அந்த டெவலப்மெண்ட்ஸுக்கு. அது முன்னே ஃபண்ட்ஸே இருக்காது. ஆனால் இப்போது வில்லேஜ் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அது காரணம்னா நம்ம ராஜீவ்காந்தி இந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு இனிமையான ஒரு பழகக்கூடியவர். அவருடைய ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக நம்ம வெற்றி கொண்டு அவர் ஆட்சி நடத்தினார். என்ன செய்வது, துரதிருஷ்டவசமாக அவரை உயிரிழந்தார். இந்த நல்ல நாளிலே இந்த KGF தங்கவேல் மக்களின் சார்பாக இந்த நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு நம்முடைய MLA அவர்கள் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் செய்யுங்கோ, அது என்ன இருக்குதோ அது சொல்லிட்டு சீனிவாசன் மற்றும் முதலைமுத்து அவர்கள் தலைமையில் இதை நீங்கள் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி நினைவு நாளை கொண்டாடிக்கின்றோம். இந்த நினைவு நாளிலே நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய MLA அவர்கள் அப்படி ஒரு MLA நம்ம தங்கவேலுக்கு இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. ஏன்னு சொன்னால் எந்த ஃபீல்டில் எடுத்துக்கினாலும், ரோடுனா எடுத்துக்கோ, லைட்னா எடுத்துக்கோ, ஸ்கூல்ஸ்னா எடுத்துக்கோ, காலேஜ்னா எடுத்துக்கோ, ஹாஸ்பிட்டல்னா எடுத்துக்கோ, இப்படி பல வழியிலே நம்ம முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் இண்டஸ்ட்ரியல் ஹப்பு, இண்டஸ்ட்ரியல் இன்டிகிரேட் இண்டஸ்ட்ரீஸு, இப்படி நம்ம சொல்லப்போனால் பல நம்ம தங்கவேல் இது வரைக்கும் கண்டிராத ஒரு MLA நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்திலே அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.